அப்ப நாம சமூகத்தினுடைய ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சிருச்சு. முதல் ப்ராப்ளம் என்ன? கல்ச்சுரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. அவங்க முடிவெற்ற செயலை பாருங்க, அவன் ட்ரெஸ் கோட பாருங்க, அவன் செப்பல் போடுறத பாருங்க, எல்லாமே படங்களை பார்த்து நாடகங்களை பார்த்து தான் அவன் வாழ்க்கையை அமைக்கப்படுது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, நம்மளை அறியாம நம்ம வாழ்க்கை நம்மளை அடிமைகளாக மாற்றிக்கொண்டிருக்கு. ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 10 ஆண்டுகள்ல வருங்கால ஜெனரேஷன் ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கடிக்கப்படுவாங்க, அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து அடிமைகளாக மாற்றப்படுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடுவாங்க. எத்தனை பேர் பயான் பண்ணி எவ்வளவு நேரம் பேசினாலும் மீட்டெடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிட்டோம்னா திரும்பி வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து, இந்த உலகத்தினுடைய அரசியல் கட்டமைப்புகளை பார்த்து பயந்து அடிமைகளாக மாறக்கூடிய சமூகமாக மாறும் சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட இளம் சமூகத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், மண், இந்த நாட்டினுடைய விடுதலை, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், அரசியல் சாசனம், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுல நம்முடைய முன்னோர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. இந்த பங்களிப்பு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நம்முடைய மிகப்பெரிய கடமை. இது ரொம்ப ஆழமாக யோசிச்சு பாருங்க. திரும்ப சொல்றேன், நான் சொல்றது தயவு செய்து மூளைக்கு கொண்டு போகாதீங்க, உங்க உள்ளத்துக்கு கொண்டு போகும். உங்க மூளைக்கு கொண்டு போகாதீங்க, உங்க உள்ளத்துக்கு கொண்டு போகும். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹ் அழகா சொல்லுவாங்க, தில் சே பாத் கர், தில் சே சுன்கர், தில் சே தேக்கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள். சிந்திச்சு பாருங்க. இது நமது ஊர், இது நமது மக்கள், இது நமது ஜெனரேஷன். இவங்களை எப்படியாவது வலிமையாக எப்படி உருவாக்க போறோம், இவங்க பிரச்சனைகள்ல இருந்து எப்படி மீட்டெடுக்க போறோம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய சமூகமாக மாறணும். இப்ப இதற்கு நம்முடைய பங்களிப்புகள் என்ன? ஒரு ஜமாத்துடைய பங்களிப்பு என்ன? குடும்பத்துடைய பங்களிப்பு என்ன? நான் குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்றேன்.